ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க. தொலைந்த ஆதார் கார்டை வந்துட்டு அன்லாக் செய்யணுமா? அப்படி இல்லைனா ஆதார் கார்டு நம்பரை மறந்துட்டீங்க அப்படின்னா, அதை எப்படி நம்ம எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே ஆதார் கார்டு நம்பர் நம்ம வச்சுருப்போம். சப்போஸ் அதை மறந்துட்டாலும் இல்லை ஆதார் கார்டை நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம ஆதார் கார்டு எடுத்துக்கலாம். ஒரு பர்சனுக்கு ஒரு ஆதார் கார்டு தான். அதை ஆட்டோமேட்டிக்காக உதவியில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் ஆதார் நம்பரை மறந்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, தொலைஞ்சு போனவங்க ஆதார் கார்டை லாக் செய்யணும்னாலும் எப்படி லாக் செய்யணும்னு கேட்கலாம். தனியார் மற்றும் அரசு தொடர்பான பல பணிகளுக்காக அடையாளச் சான்றாக பயன்படுத்தப்படும் முக்கியமான ஆவணம் தான் இந்த ஆதார் கார்டு. இந்திய குடிமக்களுக்கான அடையாள அட்டையாகவும் இது பயன்படுது. பள்ளியில் சேர வேண்டும் அப்படின்னாலும், வங்கி கணக்கு தொடங்க வேணும்னாலும், அல்லது அரசு திட்டத்தில் ஏதாவது ஒரு பயன் நம்ம அடையணும்னாலும் எல்லாத்துக்குமே அந்த ஆதார் கார்டு அவசியமாக இருக்குது. இப்படிப்பட்ட அந்த ஆதார் கார்டு பத்திரமா நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த கார்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னாலோ இல்லை தேவைப்படும் போது உங்களோட இல்லாமல் இருந்தாலும் ஆதார் அட்டையை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஆதார் அட்டை தொலைஞ்சால் அல்லது ஆதார் அட்டை நம்பரை மறந்துட்டாலும் சில நிமிடங்களில் ஆன்லைனில் ஆதார் அட்டையை நம்ம எழுத பண்ணலாம். ஒருவேளை உங்கள் ஆதார் கார்டு தொலைஞ்சிச்சு அப்படின்னா யாராவது தவறாக பயன்படுத்தலாமோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு பல பேருக்கு இருக்கும். அதனால் முதல்ல நம்மளுடைய ஆதார் கார்டை லாக் செஞ்சுட்டுருந்தோம். ஆன்லைனில் எளிதாக நம்ம லாக் செய்யலாம். எப்படி லாக் செய்யணும் அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பரில் இருந்து கெட் ஓடிபி என டைப் செஞ்சு அதனை தொடர்ந்து உங்கள் ஆதார கடைசி 4 இலக்க நம்பர்களை பதிவிட்டு இதை 1947 அப்படிங்கிற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் என்னென்னா கெட் ஓடிபி அப்படின்னு டைப் செஞ்சு அதுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு உங்களோட கடைசி 4 டிஜிட், அதாவது ஆதார் கார்டில் 16 நம்பர் இருக்கும். ஆதார் கார்டில் 12 நம்பர் இருக்கும். அந்த 12ல் கடைசி 4 நம்பரை எழுதி 1947 அப்படிங்கிற நம்பருக்கு எஸ்எம்எஸ் செஞ்சு நீங்கள் இந்த எஸ்எம்எஸை பதிவு செய்த பிறகு உங்களோட பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு உதவியிலேருந்து ஒரு 6 இலக்க நம்பர் வரும். இந்த ஓடிபி பெற்றோன்னு நீங்கள் மறுபடியும் உங்களது மொபைல்லேருந்து லாக் யுஐடி அப்படின்னு நீங்கள் டைப் செஞ்சு 4 இலக்க ஆதார் எண்ணோட அதை தொடர்ந்து நீங்கள் பெற்ற 6 இலக்க ஓடிபியும் அதே நம்பரை நீங்கள் அந்த இதில் பதிவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு லாக் செஞ்சுருவாங்க. ஒருவேளை உங்கள் பதிவெண் அல்லது ஆதார் உங்களுக்கு நினைவு இல்லை அப்படின்னா, ஆதார் பயன்பாட்டில் கவர்மெண்ட் சென்று உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் பதிவு பண்ணி அதிலேருந்து நீங்கள் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஆதார் கார்டை வரும்போது பாஸ்வேர்டோடு தான் வரும். அந்த பாஸ்வேர்டு என்னென்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய லெட்டர்ஸில் முதல் 3 லெட்டர், அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது இயரை மட்டும் நீங்கள் போட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் இந்த ஆதார் கார்டோட இது. ஒருவேளை நீங்கள் லாக் செய்யணும்னாலும் அன்லாக் செஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அன்லாக் செஞ்சிங்கன்னா தான் உங்களுடைய ஆதார் கார்டை யாரும் இல்லீகலாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே உதவியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புதுசாக ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணனாலும் அந்த உதய் வெப்சைட்டில் போயிட்டு ஆதார் டவுன்லோட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சொன்ன இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.